அழகே அழகு சீரியல்ல அழகுமதி செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே மதி மட்டும் தனியா வெளியில உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த மலரு மதி கிட்ட போய் நம்ம உட்காரலாம், இல்லைன்னா கண்டபடி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மதி கிட்ட வந்து உட்கார்றதுக்காக வெளியில வராங்க. ஆனா மதி கிட்ட உட்காராம பக்கத்து திண்ணையில உட்காடுறாங்க. அதை பார்த்த மதிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. மலர்கிட்ட நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்கன்னு மதி யோசிக்கிறாங்க. அப்ப மலர்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, அவங்க மேல இருந்த கோபத்துல உங்களை கத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, இல்ல மதி, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் உன்னை சாரி கேட்க சொல்லியிருக்க கூடாது. இத்தனை நாளா நீ என்னை பொறுத்து போறேன்னு நினைக்கிறேன்னு தான் நினைச்சேன், ஆனா சுயமரியாதையை விட்டுட்டு இருக்கேன்னு நீ நினைப்பேன்னு நான் நினைக்கல மதி. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் சுயமரியாதையை விடல மதி. இவங்க நம்ம குடும்பம், நம்ம ஆளுங்க தானே, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தானே குடும்பம் குடும்பமா இருக்கணுங்கிறதுக்காக நான் விட்டு கொடுத்து போனேன். எல்லா இடத்துலையும் சுயமரியாதையை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது மதி. நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி சுயமரியாதையை எதிர்பார்க்க முடியாதோ அந்த மாதிரி தான் வாழ வந்த வீட்லயும் நம்ம குடும்பம்னு நினைச்சா இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, இப்போ நான் செய்யாத தப்புக்கு இவங்க 1க்கு 2 போட்டு கொடுத்து என்னை மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. நாளைக்கே அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தினமும் என்னை மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர், அப்படி சொல்லலை மதி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தங்கராஜோட கார் வந்து நிற்கிது. மதி இருந்துட்டு, இப்போ இவர் எதுக்கு வராரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர், இல்லை மதி, நீங்கள் வந்து உட்காந்துட்டல, எங்கேயும் போகலன்னு மாமா தான் அவரை ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காரு. பிரச்சனை என்னமோ பெருசாகிற மாதிரி தோணுது, எப்படியாவது இதை முடிச்சு வை மதி அப்படின்னு சொல்கிறாங்க. மதி கிட்ட தங்கராஜ் வந்து, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு மதி, நான் எதுக்கு உள்ள வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன இங்கேயே நின்று இந்த குடும்ப மானத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது அவரா வந்து உள்ள கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், இங்க பாரு மதி, எல்லாருமே நம்மளை தான் பார்க்குறாங்க. இந்த குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இப்படி நடந்ததில்லை. நீ நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணு, தயவு செஞ்சு உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மதி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, செய்யாத தப்புக்கு என்னை வெளியில உட்கார வச்சுட்டாங்க. அவரா வந்து உள்ளவான்னு கூப்பிடுற வரைக்கும் நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பிடிவாதமா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சு சத்தம் கேட்டு ராகவன், லக்ஷ்மி, பாக்கியராஜ்னு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. வந்ததும், வாங்க மாப்பிள்ள, பாருங்க இவளோட அட்டூழியம் தாங்க முடியல, ஊரு உலகமே சந்தி சிரிக்கிற மாதிரி வச்சுட்டா. நம்ம குடும்பத்துல ஒரு நாளாவது இப்படி நடந்திருக்குமா? எந்த பொண்ணாவது இப்படி பண்ணிருப்பாளா? இவ பாருங்க என்னென்ன பண்றான்னு, எனக்கு நெஞ்சு வலி வர வச்சு என்னை சாகடிக்காம விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன் வந்துட்டு, மாப்பிள்ள, எங்களால முடியல, இவங்க அப்பா அம்மா வர சொல்லி தயவு செஞ்சு கூட்டிட்டு போக சொல்லிருங்க, இனிமேல் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, இங்க பாரு மதி, உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்லட்டுமா? பாவம், அவங்க இந்த வயசான காலத்துல எத்தனை தடவை அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நான் என்ன ஸ்கூல் படிக்கிற குழந்தையா? ஏதாவது ஒன்றுனா எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூப்பிட்டு விட்டுறீங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னால் மட்டும் எல்லாம் மாறிடுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் எந்த தப்பும் பண்ணலைங்கிறப்ப என்னை வெளியில போக சொன்னது தப்பு, அவரா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, என்ன லக்ஷ்மி அக்கா, புது மருமக ரொம்பத்தான் துடியா இருப்பா போல, இப்படி பேசுறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துட்டு, பாத்தீங்களா, ஐயோ ஐயோ ஐயோ, என் குடும்பமான இப்படி காத்துல போகுதே, எந்த நேரத்துல இவ என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ என் குடும்பமே ஒண்ணுமில்லாம போகுதேன்னு கத்துறாங்க. அதுக்கு மதி, இங்க பாருங்க, மறுபடியும் உங்க ஆக்டிங் டிராமாவை ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மலர் இருந்துட்டு, மதி தயவு செஞ்சு உள்ளவா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, இல்லைங்க, இப்ப நான் உள்ள வந்தேன்னா என்னோட சுயமரியாதை என்ன ஆகிறது சொல்லுங்க? அவரு என்னை வெளியில போன்னு சொல்லியிருக்காரு, என்னை தொட்டு தாலி கட்டினது அவரு தானே, அப்ப அவர் வந்து கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராகவன் மதி கிட்ட வந்து, என்ன இத்தனை பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோ, நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க, ஒன்று உள்ளவா, இல்லைனா இங்கிருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதுக்கு மாதிரி, கையை விடுங்க கையை விடுங்கன்னு கத்தி கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுக்கும்போது ராகவன் கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே, என்னடி இவ இப்படி தள்ளி விட்டுட்டா ராகவனை, இந்த மாதிரி இந்த வீட்டில் நடந்ததே இல்லையே அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த லக்ஷ்மிக்கு, ஐயோ என்னங்க ஆச்சு? கிராஜ், மலர் எல்லாரும் போய் ராகவனை தூக்கி விட பார்க்குறாங்க. அப்போ லக்ஷ்மி, ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி கொல்ல பார்க்குறாளே, இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு என் புருஷனையே கொல்ல பார்க்குறாளேன்னு லக்ஷ்மி ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க. தங்கராஜுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தா அவரை கீழே தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு மதி அடிக்கிறக்காக கையோங்கிறாரு. அப்ப மதி கையை தடுத்து நிறுத்தி, இங்க பாருங்க, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம்,
என்னை தொட்டி தாலி கட்டினவருக்கே அந்த உரிமையை நான் கொடுக்கல, நீங்க யாரு என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு கையை கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதுக்கு தங்கராஜ், உன்னை உங்க அப்பா அம்மா ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நீ பேசியிருக்க மாட்டேன், முதல்ல அவங்கள சொல்லணும், பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்காங்க பாரு, ச்சே என்ன ஜென்மம் நீ எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, இங்க பாருங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க, என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், எந்த ரைட்ஸும் இல்லையா, இது என் குடும்பம், இது என் மாமனாரு என் மாமியாரு, என் மாமனாரை பிடிச்சி நீ கீழே தள்ளி விடுவேன், நான் எதுவுமே உன்னை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாதிரி நான் வேணும்னு கீழே தள்ளி விடல, அவரையே என் அனுமதி இல்லாம என் கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், என்ன மதி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துட்டு, இங்க பாருங்க உங்க யார்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்ன வெளியில போன்னு சொன்னார்ல அவரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருந்தவங்க, என்ன தம்பி உனக்கே இந்த நிலைமையா இருக்கும் போல, ரெண்டாவது மருமகளாட்ட அமைதியா இருப்பியான்னு பார்த்து இவளை கட்டி வச்ச, ஆனா இவ உனக்கே வைக்கிறா போல ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தங்கராஜுக்கு பயங்கரமா அவமானமா போயிடுது. ச்சே என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தள்ளி போய் சுரேஷ்க்கு கால் பண்றாரு. சுரேஷ்க்கு கால் பண்ணா சுரேஷ் அட்டன் பண்ணவே இல்லை, அங்க போலீஸ் கேஸ் விஷயமா ரொம்ப பிஸியா இருக்காரு. இங்க தங்கராஜ் இருந்துட்டு, இவன் வேற எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை பிடிச்சி கொண்டு போய் திண்ணையில உட்கார வைக்கிறாரு. லக்ஷ்மி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவரும் தண்ணி குடிக்கிறாரு. மாப்பிள்ள ஏதாவது ஒன்று பண்ணி இவளை அத்து விட்டுருங்க மாப்பிள்ள, நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு வேண்டாம் மாப்பிள்ள, தெரியாதனமா இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பமே சீரழியுது அப்படின்னு ராகவன் சொல்றாங்க. மதி இங்க கோபமா நிக்கிறாங்க. மலர் ராகவன் கிட்ட போய், மாமா ஏதாவது கொண்டு வரட்டுமா, தண்ணிக்கு இது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகவன், கொஞ்சம் விஷம் இருந்தா கொண்டுப்பா, இவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு என் பையனுக்கு ஒரேடியா குடிச்சிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, நீங்க ஏன் மாமா சாகணும், நான் தானே இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், இவளுக்கான பாடத்தை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. தங்கராஜ் மதியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடி வராங்க. ஆட்டோல இருந்து இறங்கி வந்ததும் அவங்க அப்பா மதியை அடிக்கிறதுக்காக போறாரு. அப்ப கையை தடுத்து பிடிச்சி நிறுத்தி, இங்க பாருங்கப்பா, உங்களோட வேலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு, இங்க என்ன நடந்தாலும் தொட்டதுக்கெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காதீங்க, இது என் வாழ்க்கை, நான் பார்த்துப்பேன், இதுல யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு மதி சொல்றாங்க. அதுக்கு தங்கராஜ், ராமமூர்த்தி என்ன பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்க, உனக்கும் அடங்க மாட்டேங்கிறா எங்களுக்கும் அடங்க மாட்டேங்கிறா, தெரியாதனமா குடும்பம் நல்ல குடும்பமாச்சே, நம்ம மாப்பிள்ளைக்கு நல்லா பொருத்தமா இருப்பாளேன்னு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அதுக்கு நல்லா எனக்கு மரியாதை வாங்கி தரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, இங்க பாருங்க அதுக்காகவெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, அந்த பொண்ணு போயிடுச்சு, வேற பொண்ணு கிடைக்கல, எங்களோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு எங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, இந்த மாதிரின்னு முன்னையே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த வீட்டில் நானும் வாழ வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமமூர்த்தி இருந்துட்டு, மதி கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இறை மதி, ஏன் இப்படி எங்களை பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு லக்ஷ்மி இருந்துட்டு, இங்க பாருங்க ஒரு நாள் கூட என் குடும்பம் இப்படி வந்து நடு ரோட்டில் நின்னதில்லை, உங்க பிள்ளைனால எப்படி நிக்குதுன்னு, உங்க குடும்பத்துக்கு வேணா மானம் மரியாதைன்னு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க குடும்பத்துக்கு அப்படி கிடையாது, மானம் போச்சுன்னா உசுறு போன மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் எங்களுது, இப்ப பாருங்க ஒரு நாளாவது எங்க குடும்பத்துல இருந்து சண்டை வந்திருக்குமா, இப்ப அத்தனை பேரும் எங்களை தான் வேடிக்கை பாக்குறாங்க, உங்க பொண்ணு எங்களை அப்படி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா அப்படின்னு பேசுறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளை நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.